மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல நுரையீரல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குழந்தை பருவத்துல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப எளிய முறையில இது எப்படி நான் தீர்வு கொண்டு வர்றது? ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. எடுத்த உடனே இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில லங் கேன்சர் வரைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது நுரையீரல்ல பல வருஷங்களாக எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, நிமோனியா இருக்கு, ஒரு மாதிரி வீசிங் இருந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவோம். பேசிக்கா இருக்கக்கூடிய நுரையீரல்ல வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜில இருந்து நமக்கு லங்ஸ்ல வரக்கூடிய கேன்சர் வரைக்கும் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்குன்றது நிச்சயமா எல்லாருக்குமே தெரியணும். இதுல ஒரு இந்த காச நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, டியூபர்குலோசிஸ், பெரும்பாலும் இப்போ நாட்டுல வந்து பலருக்கு வராமல் இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இது வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நிறைய பேருக்கு இந்த காச நோய் டியூபர்குலோசிஸ் இல்லாம இருக்கு. அதற்குமே சித்த மருந்துகள் இருக்கு. பொதுவாக இப்ப சளி அப்படி பிடிச்சிருக்குன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூனிட்டி இருக்குல்ல, இம்யூனிட்டி சிஸ்டம், இது வந்து நம்ம நுரையீரல இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபர்ஸ்ட் அழிச்சு வெளியில தள்ளிடுது. அதுக்கப்புறம் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய பிராணவாயு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும். பிராணவாயு குறைஞ்சிருக்கா, நமக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குன்றது கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்னோஃபில்ஸ் லெவல் அதிகமா இருக்கும், பிளட்ல இஎஸ்ஆர் லெவல் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது நம்ம நுரையீரல்ல கிருமிகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேசிக்கா இந்த நுரையீரலை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீடுகள்லயே ஒரு சளி இருக்கு, தும்மல் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா துளசியோ இந்த கற்பூரவள்ளி இலைகள், தும்பை இலைகள், வெற்றிலை, இது எல்லாமே போட்டு, மிளகு, இஞ்சி, இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஒரு கஷாயம் மாதிரியோ இல்ல சூப் வகைகளோ நம்ம வந்து பால்ல வந்து மிளகு, மஞ்சள் பொடி, இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து குடிப்போம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கா நம்ம செய்யக்கூடிய சில ப்ராசஸ்ல நுரையீரல்ல சளி இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு இந்த நுரையீரல் சளி இருக்கும்பொழுது தொண்டை பகுதியிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கபம் நோயால் உடல்ல உஷ்ணம் அதிகமாகி அதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. இப்ப சளி தொந்தரவுனா நிறைய பேர் பண்றது என்னன்னா சளிக்கான மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னுமே நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகத்தான் செய்யும். அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உஷ்ணத்தினால் வந்திருக்கக்கூடிய கப நோய்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளை நிச்சயம் எடுக்கணும். அப்போ நாடி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ கோவிட் டைம்லாம் பார்த்திருப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து பாடியில ரொம்ப ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சித்த மருந்துகள் நம்ம அந்த டைம்ல கொடுத்தோம். அதே மாதிரிதான் பேசிக்கா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு நம்ம உடல்ல வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் லெவல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சிஜன் லெவல் குறையும் போது என்னென்ன மாற்றங்கள் நம்ம உடல்ல ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணு இருட்டிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாட்கள்லயே நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு ஏற்படுறது, ரொம்ப மூச்சு வாங்குது. அதாவது நம்ம கிளினிக்ல உள்ள வரும்போதே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு வருவாங்க. சோ இப்போ வந்து நான் இப்பதான் மேடம் இறங்கி வாசல்ல இருந்து உள்ள வரதுக்குள்ள இவ்வளவு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நுரையீரல் சம்பந்தம், அப்படி நெஞ்சு அடைக்குது, தூங்கும்போது நெஞ்சுக்கு மேல பாரமா ஏதோ பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருக்கக்கூடிய நபர்களும் இன்றைக்கு இருக்காங்க. அப்போ அந்த நுரையீரல்ல ஏர் பேசேஜ்ல, ஆல்வியோலைல, உள்ள இருக்கக்கூடிய லோப்ஸ்ல, லங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லோப்ஸ்லயும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல கிருமிகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இதற்கு வந்து ஒரு அருமருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது சுவாச சஞ்சீவி தைலம். இந்த தைலம் வந்து ரொம்ப ஈஸியா பல நாட்களாக இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகளை முற்றிலுமாக நிவர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் மெடிசன். இது வந்து எந்த வயதுல இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இந்த கபத்தை குறைக்கக்கூடிய, அதாவது நம்ம உடல்ல உஷ்ணமும் அதிகமாக இருந்தாலும் அதனால் வந்திருக்கக்கூடிய கபம், கபம் அதிகரித்து அதனால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை சரி பண்றதுக்கும் இந்த தைலம் ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஏன்னா இதுல பித்தத்தை சமனம் செய்யக்கூடிய பொருட்களும் இதுல இருக்கு. அதே மாதிரி கபத்தை சரி செய்யக்கூடிய மூலிகைகளும் பொருட்களும் இதுல நம்ம வந்து சேர்க்கிறோம்.
இது ஒரு தைல வகையை சேர்ந்தது. அப்போ இந்த தைலத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வகையா இதை பயன்படுத்தலாம். ஒண்ணு கழுத்து, நெஞ்சு மற்றும் முதுகு பகுதியில நல்லா அப்ளை பண்ணிட்டு லேசா சூடு பண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வச்சு குளிக்கலாம். அது இன்னொரு முறை என்னன்னா, சூடான பால் ஒரு 1/2 லிட்டர் பால்ல இது 15-20 ml அளவுக்கு இந்த தைலத்தை விட்டு நல்லா கலந்து இதை குடிக்கணும். சரி, அப்படி என்ன மூலிகைகள் இதுல இருக்கு? ரொம்ப சிம்பிளா இது நம்ம வீட்ல செய்யலாமான்றதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. செய்ய முடியாதவங்க நம்ம கிட்டயும் வாங்கிக்கலாம். இன்னொரு உண்மை என்னன்னா, நாடி பார்த்துட்டு பித்தம் எந்த அளவுக்கு இருக்கு, இல்ல கபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தைலத்தோட வேறு ஏதாவது தைலம் சேர்த்தும் கொடுக்கலாம். இல்ல இந்த தைலம் மட்டும் நம்ம தனியாவும் எடுத்துக்கலாம். இந்த தைலத்துல பொதுவாக கபத்தை வெளியேற்றக்கூடிய மற்றும் பித்தத்தை சமம் செய்யக்கூடிய மூலிகைகளை தேர்ந்தெடுத்து தான் நம்ம செய்யறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரியது. அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சளியில இருந்து கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அப்போ இதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலை சாறு. இந்த செடியில இருந்து எடுத்து அதை நல்லா சாறாக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த சௌரி பழம், குரட்டை பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரி பழமும் நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த சௌரி பழம் சாப்பிட்டா நமக்கு பித்தம் குறையுமா அப்படின்னா நிச்சயமாக பித்தம் குறையும். அதுக்கப்புறம் ஆதண்டை. ஆதண்டை அப்படின்னு பார்த்தோம்னா அரிய மூலிகை தான். ஆனா வயல் ஓரங்கள்ல நிறைய ஊர் பகுதிகள்ல நிறையவே கிடைக்கும். நம்ம பார்த்தோம்னா இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல இருந்தா கொண்டு நம்ம மருந்துக்கு யூஸ் பண்றோம். இந்த ஆதண்டை மூலிகை இதையும் சாரா எடுத்துக்கணும். நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனை, டான்சிலைட்டிஸ் சிலர் இருக்கும், அவர்களுக்குமே இந்த மூலிகை சிறந்தது. அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை. வெற்றிலை சாறு, கம்மாரி வெற்றிலையாக இருந்தா நல்லது. வெற்றிலை சாறு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை. எலுமிச்சை சாறு, ஏன்னா பித்தத்தை குறைக்கணும் இல்லையா? நிறைய பேர் நம்ம நினைப்போம் விட்டமின் சி இருக்கக்கூடிய அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு. இது சளியை குறைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் இந்த எலுமிச்சை அதிகரிக்கும். எலுமிச்சை சாரும் நம்ம இதுல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தும்பை, அதுவும் கருந்தும்பை. இந்த கருந்தும்பை சாறு இதுவும் இதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இத்தனை மூலிகைகளோட சாரும் நம்ம சேர்த்து எடுத்தது பிறகு முக்கியமா இதை எதுல சேர்க்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெயோடு இந்த மூலிகைகளோட சாறு எல்லாமே விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய சில மூலிகை பொடிகள் இருக்கு. அந்த மூலிகை பொடிகளும் இந்த எண்ணெயில சேர்க்கணும். இப்ப நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டு மொத்தமா சாறு சம அளவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுல பாதி அளவு, உதாரணத்துக்கு இந்த ஒட்டுமொத்த சாருமே 2 லிட்டர் வருது அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் 1 லிட்டர் அளவு எடுத்துக்கணும். அப்போ 1 லிட்டர் அளவு நல்லெண்ணெயில இந்த சாறு எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளும் அந்த எண்ணெயில போட்டு காய்ச்சணும். என்னென்ன மூலிகை அப்படின்னா மிளகு, அதுக்கப்புறம் சிற்றரத்தை. இந்த மிளகு சிற்றரத்தை நமக்கே தெரியும், அதிகமான உடல் உஷ்ணமோ இல்ல அந்த உஷ்ணத்தினால் வந்திருக்கக்கூடிய கபத்தை குறைப்பதற்கு இந்த மிளகு சிற்றரத்தை, கபத்தை வேரோட அறுக்கணும்னா இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி பொடி, கண்டங்கத்திரி பொடியும் இதுல சேர்க்கணும், திப்பிலி பொடியும் இதுல சேர்க்க போறோம். இந்த 4 மூலிகைகளையும் நம்ம பவுடர், அதாவது சூரணமாக இந்த எண்ணெயோட கலந்துக்கணும். கலந்து அடுப்புல வச்சு நம்ம தைலமாக காய்ச்சி எடுக்கணும். இதை தொடர்ந்து நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 வருடம் ஆனாலும் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தீராத பல வருடங்களாக இருக்கக்கூடிய நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்மா இருக்கு, இல்ல வீசிங் இருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த தைலத்தை உள்ளுக்கு நான் சொன்ன மாதிரி 15-20 ml சூடான இளம் சூடான பால்ல கலந்து இதை குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சளி இருக்கா, இரவு நேரத்துல நம்ம வேற எதையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், இந்த தைலமே போதும். இந்த தைலத்தை நல்லா லேசா சூடு பண்ணிட்டு பொறுக்கக்கூடிய சூட்ல தொண்டை பகுதி, நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சுட்டு இந்த தைலத்தையும் நம்ம ஒரு 2 நாள் உள்ளுக்கு பருகிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட நாட்பட்ட சளிகளும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள்ல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படி. ஒவ்வொருத்தருக்குமே நம்ம ஸ்பெஷலா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடி பார்த்து அந்த நோய் நிலைக்கு எந்த தாது அதிகமா இருக்கோ
அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூலிகைகளை சேர்த்தோ இல்ல குறைத்தோ நம்ம வந்து மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் எல்லாருமே குணமாவதற்கான ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா உங்களுக்கு சளியா இந்த மருந்து சாப்பிடுங்க, மூட்டு வலியா இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு இல்லாம, எதனால மூட்டு வலி வந்தது, எந்த தோடத்தினால் வந்தது, இந்த மூலிகை இவர்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரிஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலதான் பல பேர் வந்து பல நாட்களாக பல வருடங்களாக அவதிப்பட்ட நோயிலிருந்து மிக விரைவில் குணமடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்ரெட்டான ஒரு ஃபார்முலா தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப உஷ்ணத்தினாலேயோ இல்ல கபத்தினாலேயோ வந்திருக்கக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்துங்க. மேலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இதற்காக நம்ம மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் எடுக்கலாம். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல், நல்ல சூடான வெந்நீர்ல குளிக்கிறது, ஸோ டஸ்ட் இல்லாம நம்மளை பாத்துக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் மற்றும் வாழ்வியல் முறை மாற்றங்கள், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.